இன்னைக்கு கம்ப்ளைண்டோட வந்திருக்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா Pixel 8 Pro தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐடெக்னிஷியன் சஞ்சீவ் பேசிகிட்டு இருக்கேன். நாமக்கல்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து தண்ணியில் போட்டாங்க. மார்னிங்கே தண்ணியில் போட்டாங்க. அகைன் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. சார்ஜும் போட்டு பார்த்துருக்காங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், மொபைலை தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாலுமே சார்ஜ் போட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பண்ணி அது தெரியாதனால பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்னிங் தண்ணியில் வந்தது, ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு, ஆஃப் ஆயிருக்கு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் சென்டர் தேடி நேரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி டிஸ்அசெம்பிள் பண்ணி ப்ராப்பராக வந்து என்னென்ன கண்டிஷனில் இருக்குது, எல்லாம் ஓகேவா அப்படின்னு நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அட்டாச் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ஸ்பேர் மாத்திரம் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை டேட்டாவோட ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மதர் போர்டு கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டா, என்ன ஏதுன்றதெல்லாம் உள்ள நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துருப்பீங்க என்னென்ன கண்டிஷனில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோனை வந்து நம்ம வந்து கஸ்டமரோட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஃபோனை தண்ணியில் விட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ட்ரை பண்ணது தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அதாவது தண்ணியில் விட்டாங்க, தண்ணி பட்ட அடுத்த செகண்டு இல்லை அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா நம்ம க்ளீன் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஃபோனை வந்து நம்ம டிஸ்பிளே இவ்வளோ தூரம் மாற்றாமல் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து இந்த ஃபோனை நம்ம ரெடி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ரொம்ப அவங்க அசால்ட்டாக இருந்ததுனால ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours வந்து தண்ணி போட்டு அப்படியே யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வந்து கரெக்டாகி டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து நம்ம இதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம புது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கஸ்டமரோட எல்லா டேட்டாஸும் இருக்க மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரியான உங்கள் ஃபோன்ஸுக்கும் ப்ரீமியம் லெவலில் இருக்க ஃபோன்ஸுக்கு
டிஸ்பிளே மாத்திரமா இருந்தாலோ ஸ்பேர் மாத்திரமா இருந்தாலோ எனிவர் நீங்கள் வந்து ஐ டெக்னிக்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.